ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஏசு தேவாலயத்தை சுத்திகரிக்கிற பைபிள் ஸ்டோரியை பார்க்க போறோம். இதோட பைபிள் ரெஃபரன்ஸ் யோவான் 2ஆம் அதிகாரத்துல இருக்கு. ஏசு அவரோட முதலாவது அற்புதத்தை கானா ஊர்ல செய்ததுக்கு அப்புறம் அவரும் அவருடைய தாயாரும் அவருடைய சகோதரரும் அவருடைய சீஷரும் கப்பர்நகூமுக்கு போய் அங்கே கொஞ்ச நாள் தங்குறாங்க. அப்ப பஸ்கா பண்டிகை சமீபமா இருந்ததால இயேசு எருசலேமுக்கு போறார். ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு வருஷமும் பஸ்காவை ஆசரிக்க எல்லா யூதர்களும் எருசலேம் தேவாலயத்துக்கு வருவாங்க. அதுல நிறைய பேர் வெளி தேசங்கள்ல இருந்து நிறைய தூரம் பிரயாணம் பண்ணி எருசலேமுக்கு வரதால அவங்க பலியிட போற விலங்குகளையும் அவங்க கூட கூட்டிட்டு வர்றது ரொம்ப சிரமமா இருந்தது. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஒரு சில வியாபாரிகள் பலிக்கு தேவையான ஆடு மாடுகள் புறாக்கள் எல்லாவற்றையும் இப்படிப்பட்டவங்களுக்காக அதிக விலைக்கு விற்பனை செய்வாங்க. அதோட யாத்ராகமம் 30 கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்ட மாதிரி யூதர்கள்ல 20 வயதிற்கு மேற்பட்ட எந்த ஒரு ஆணும் ஆலய பராமரிப்புக்காக அவங்களோட வருடாந்திர கோவில் வரியாக அரை சேக்கல் செலுத்த வேண்டியிருந்தது. அவங்க செலுத்துற அந்த பணமும் யூதர்களோட நாணயத்துல தான் இருக்கணும் என்கிறதால வெளிநாடுகள்ல இருந்து வர்றவங்க அவங்களோட பணத்தை யூதர்களோட நாணயத்துக்கு மாற்றுவதற்காக பணம் மாற்றுபவர்கள் தேவைப்பட்டாங்க. இந்த பணம் மாற்றுபவர்களும் கூட இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவங்களோட காசு பரிமாற்றத்துக்கு அதிக கட்டணம் வசூலித்தாங்க. நிறைய ஜனங்கள் வெளியிடங்களில இருந்து வர்றதால இந்த விலங்குகளை விற்கிறவங்களும் பண பரிமாற்றம் செய்யறவங்களும் வெறும் பண ஆதாயத்துக்காக ஜனங்களை கொள்ளையடித்தாங்க. இயேசு அவங்க தேவாலயத்திலே உட்கார்ந்து வியாபாரம் பண்ணி கொண்டிருக்கிறத பார்த்து கோபம் அடைந்து அவர் கயிற்றுனால ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அந்த வியாபாரிகளையும் அவங்களோட ஆடு மாடுகளையும் கூட தேவாலயத்துக்கு வெளியே துரத்தி விட்டு காசுக்காரருடைய காசுகளை கொட்டி பலகைகளை கவிழ்த்து போட்டு புறா விற்கிறவங்களை பார்த்து இதெல்லாம் இங்கிருந்து எடுத்துட்டு போங்க, என்னோட பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதிருங்கள்னு சொல்றார். அப்போ இயேசுவோட சீஷர்கள் சங்கீதம் 69:9 எழுதப்பட்டிருக்கிற உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்கிற வசனத்தை நினைவு கூர்ந்தாங்க. அப்போ அங்க இந்த யூதர்கள் இயேசுவை பார்த்து, நீங்க இதெல்லாம் எந்த உரிமையில செய்றீங்க, எங்களுக்கு ஒரு அடையாளத்தை காட்டுங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு இயேசு, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்க, 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன்னு சொல்றார். அதுக்கு அந்த யூதர்கள், இந்த ஆலயத்தை 46 வருஷமா கட்டினாங்க, ஆனா நீர் இதை 3 நாளைக்குள்ளே எழுப்புவீரோன்னு கேக்குறாங்க. இயேசு அவரோட சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசுறார் என்கிறத அப்போ அவங்க அறியாதிருந்தாங்க. அவர் எருசலேம்ல இருந்தப்போ நிறைய ஜனங்கள் இயேசு செய்த அற்புதத்தை எல்லாம் பார்த்து அவர் மேல விசுவாசம் வைக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த பைபிள் ஸ்டோரியில சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.